1 மணிக்கு அவருடைய இல்லத்தில் சிஐடி காலனியில் உள்ள ராஜாத்தி அம்மாள் அவர்கள் வீட்டில் கருணாநிதி தங்கியிருந்தார். அதை விஷயத்தை எடுத்து இரவு வீட்டுக்குள் நுழைந்து கைது செய்தார். அந்த நேரத்தில் இந்த கைது செய்தி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிய வந்தது. அப்போ ஸ்டாலின் அவர்கள் கோபாலபுரத்தில் இல்லை, வெளியில் இருந்தார். ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. அப்போ உடனடியாக ஸ்டாலின் அங்கிருந்து கிளம்பி பெங்களூருக்கு போனது உண்மை, நடந்த உண்மை. ஆனால் அவர்கள் ஸ்டாலினை கைது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் வரவில்லை. கருணாநிதி அவர்களை கைது செய்ய வேண்டும் என்பது தான் ஜெயலலிதாவுடைய கட்டளை. அதற்கு காரணம், அவர் முதலமைச்சராக இருக்கும்போது என்னை கைது செய்து 1 மாதம் ஜெயிலில் தொந்தரவு கொடுத்தார். அதனால் அவரை கைது செய்ய வேண்டும் என்று தான் காவல்துறைக்கு ஜெயலலிதா கட்டளையிட்டார். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் முன் ஜாக்கிரதையாக அங்கிருந்து நம்மையும் கைது செய்து விடுவார்கள் என்று பெங்களூருக்கு போனார். ஆனால் இதில் குறை சொல்ல முடியாது. எப்போவுமே கைதுன்னு வந்தால் எல்லாருமே என்ன செய்வாங்க, ஓடிட்டு முன்ஜாமீன் எடுப்பாங்க. அது எல்லாருமே செய்யுது. அதைத்தான் ஸ்டாலின் செஞ்சார். ஸ்டாலின் போனது உண்மை, ஆதவர்ஜன் சொன்னபடி. ஆனால் அது எல்லாருமே செய்கிற விஷயம் தானே. ஸ்டாலினாக இருந்தானே, யாராக இருந்தானே, எல்லாருமே கைதுக்கு பயந்து இதில் முன்ஜாமீன் எடுத்து போகாமல் இருக்கணும்னு முயற்சி செய்வார்கள். அப்படித்தான் அன்று ஸ்டாலின் அவர்கள் பெங்களூருக்கு சென்றார். ஆக ஆதவர்ஜன் சொன்னது இந்த விஷயம் உண்மையா, ஸ்டாலின் உண்மையிலே பெங்களூருக்கு போனாரா அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பேசும் பொருளாகிவிட்டது. அதனால் பழைய கதை என்ன நடந்தது என்பதை பல பேருக்கு நான் சொல்ல வேண்டும். முக்கியமாக காவல்துறை அதிகாரிகள் பலருக்கே இது தெரிய வேண்டும் என்பதனால்தான் அது உண்மை. ஆனால் அதில் தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா நானே ஏன் மேலே வழக்கு போட்டாங்க, ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருக்கும்போது, கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நான் 30 நாள் வெளியில் ஓடி முன்ஜாமீனுக்கு தான் முயற்சி